ஒரு மனிதருக்கு எதற்கு அசாத்திய தைரியம் தேவைப்படுகிறது? ஒவ்வொருவருக்கும் சுட்ஸ்பா தேவை என்று ஓஷோ போன பகுதியில் பேசியிருப்பார். அதற்கான விளக்கத்தை இந்த பகுதியில் பார்க்கலாம். சூட்ராவின் முதல் வரியான பெண்களை பார்க்காதீர்கள் என்று புத்தர் சொன்னதின் உண்மையான அர்த்தம், அதற்கான சுவையான விளக்கம் இந்த பகுதியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெண்களை எப்படி நடத்த வேண்டும் அல்லது எப்படி பார்க்க வேண்டும் என்கிற புத்தரின் சூட்ராவோட விளக்கத்திற்கான 7வது பகுதி. முதல் 6 பகுதிகளின் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பகுதிகளிலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் இருக்கு. ஸோ எல்லா பகுதிகளையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாம். நமக்கு பழக்கப்பட்ட வாழ்க்கை அதிகமாகவே பரிச்சயமாக தெரியும். பழக்கப்பட்ட வாழ்க்கை அசௌகரியமானதாக இருந்தாலும் நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒன்றல்லவா? நாம் அதற்கு மிகவும் பழகி போயிருப்போம். புகைப்பிடிப்பவர்கள் கேன்சர் வரும், டிபி வரும் என்பதை தெரிந்திருந்தும் இருமிக் கொண்டும் துன்பப்பட்டு கொண்டும் இந்த பழக்கத்தை எப்படி விடுவது என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்போது இந்த பழக்கத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. இருந்தாலும் புகைப்பிடிப்பதை அவர்களால் விட்டுவிட முடியாது. ஜஸ்ட் an old habit. ஒரு எந்திரத்தனமான பழக்கம், மெக்கானிக்கல் ஹேபிட். இவர்கள் புத்திசாலி மனிதர்கள் அல்ல. they are not intelligent. புகைப்பிடிப்பதை எப்படி விடுவது என்று ஒருவர் கேட்டாலே அவர் தாமாக முன்வந்து தன்னை ஒரு முட்டாள் என்று அறிவிக்கிறார் என்று அர்த்தம். அவருக்கு எந்த விதமான புத்திசாலித்தனமும் இல்லை, அறிவும் இல்லை. வாழ்க்கையில் அவருக்கு ஒரு புதிய பேட்டர்னை நோக்கி செல்ல தைரியம் சுத்தமாக இல்லை. ஆமாம், சிறிதளவு சுட்ஸ்பா இருந்தால் நன்றாக இருக்கும். லெட் மீ எக்ஸ்பிளைன் த சுட்ஸ்பா நவ். ஒரு மனிதன் கையில் துப்பாக்கியோடு ஒரு வங்கிக்குள் நுழைந்தான். துப்பாக்கியை காட்டி கேஷியரிடம் $50,000 கொடுக்குமாறு மிரட்டினான். கேஷியருக்கு சாவதை தவிர வேறு வழி இல்லாததால் $50,000 உடனடியாக எடுத்து வைத்தார். இப்போது அந்த துப்பாக்கியை வைத்திருந்த மனிதன் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த கவுண்டருக்கு போய் அந்த பணத்தை வைத்து அதே வங்கியில் வங்கி கணக்கு தொடங்க முயற்சி செய்தார். இதுதான் சுட்ஸ்பா. அல்லது இதைவிட பெட்டரான கதை இருக்கிறது. ஒரு மனிதன் தனது பெற்றோர் 2 பேரையும் கொலை செய்துவிட்டு கையும் களவுமாக மாட்டிக்கொண்டான். பிறகு நீதிபதியிடம் தனக்கு கருணை காட்டுமாறு வேண்டினான். நீதிபதி, கருணையா உனக்கா, எதன் அடிப்படையில் என்று கேட்டார். அதற்கு அந்த கொலைகாரன், இப்போது நான் அனாதை என்று பதில் சொன்னான். திஸ் இஸ் சுட்ஸ்பா. ஒரு தைரியம் தேவைப்படுகிறது. கிரேட் கரேஜ் இஸ் நீடட். ரிலிஜியஸ் ஆக இருப்பதற்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான தைரியம், ஒரு அசாத்திய தைரியம் தேவை. யூ மஸ்ட் பி மேட்லி கரேஜஸ் டு பி ரிலிஜியஸ். அப்படி இல்லை என்றால் லட்சக்கணக்கான பழக்கங்கள் நம்மோடு இருக்கின்றன. அவை நம்மை சுற்றி சுற்றி ஒரு சங்கிலி போல் பிணைத்து வைத்திருக்கிறது. உடலை அலங்கரிப்பதற்காக ஒரு சங்கிலி அல்ல, லட்சக்கணக்கான சங்கிலிகள். இதை நாம் அணிகலன்கள் என்று அணிந்து கொண்டிருக்கிறோம். தங்க சங்கிலிகள் என்பதால் அதற்கு மதிப்பும் அதிகம். ஒருபோதும் அதை விலங்கு என்று நாம் நினைப்பதில்லை. ஒரு சிறைதான், ஆனால் அழகான முறையில் அலங்கரித்து வைத்திருக்கிறோம். அதை நமது வீடு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒரு நாள் வரும், அன்று அவர் தான் முயற்சி செய்த அத்தனையும் தோல்வி அடைந்து விட்டன என்பதை உணர்கிறார். நான் முழுவதுமாக தோற்றுவிட்டேன் என்பதை உணர்ந்து கொள்ள ஒரு தைரியம் தேவைப்படுகிறது.
தைரியமான மனிதர் மட்டும்தான் தான் முழுவதுமாக தோற்றுவிட்டேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். கோழைகள் எப்போதுமே நொண்டிச்சாக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இதில் வேண்டுமென்றால் தோற்றிருக்கலாம், வேறு ஒன்றை முயற்சி செய்து பார்ப்போம் என்பார்கள். இன்னும் ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம், இன்னும் ஒரு திருமணம் செய்து பார்ப்போம், பிறகு அது சரியில்லை என்றால் விட்டுவிடலாம் என்று சொல்வார்கள். இதைத்தான் கேம்பிளர்ஸ் சைக்காலஜி என்று சொல்கிறோம். இன்னும் ஒரே ஒரு முறை, ஒருவேளை இந்த முறை நான் ஜெயித்து விடுவேன். ஜெயிக்க ஆரம்பித்தாலும் அவரால் விட முடியாது. காரணம், நான் இப்போது ஜெயித்து கொண்டிருக்கிறேன். அதிர்ஷ்டம் என் பக்கம் இருக்கிறது, கடவுள் நம் பக்கம். இந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக் கூடாது. ஒன் ஸ்டேக் மோர். இதுதான் கேம்பிளர்ஸ் சைக்காலஜி. ஜெயித்தாலும் தோற்றாலும் அவர் விளையாடுவதை நிறுத்தப் போவதில்லை. And the final result is always failure. ஆனால் நான் தோற்றுவிட்டேன் என்பதை உணர மிகப்பெரிய தைரியம் தேவைப்படுகிறது. ஒரு துறவி இந்த உண்மையை உணர்கிறார். என்னுடைய வாழ்க்கை பாதைகள் எல்லாமே தோற்றுவிட்டன. என் ஐடியாக்கள் எல்லாமே தோற்றுவிட்டன. My mind has proved important. இப்போது நான் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகிறேன். ஒரு ராடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரப் போகிறேன். I will turn inwards என்று முடிவெடுக்கிறார். இந்த உள்பக்கமாக, அதாவது டர்னிங் இன்வர்ட்ஸ், ஒரு மனிதனை துறவியாக்குகிறது. ஒரு துறவி ரிபலியஸான மனிதர். சமுதாயத்தை விட்டு, உறவுகளை விட்டு முற்றிலுமாக வெளியே வந்துவிட்டவர். புத்தர் 3வது நிலையை அடைந்த பிறகு, அதாவது ஒருவர் வஜ்ரயானிஸ்ட் ஆன பிறகு ஒருவரால் மீண்டும் சமூகத்திற்குள் வர முடியும் என்று சொல்கிறார். பட் நாட் பிஃபோர் இட். So remember, இந்த வார்த்தைகள் குடும்பத்தோடு வாழும் மனிதர்களை பார்த்து சொல்லப்பட்டவை அல்ல. இந்த வார்த்தைகள் இன்னும் இந்த உலகத்தை பற்றி கனவில் இருப்பவர்களை பார்த்து சொல்லப்படவில்லை. இந்த வார்த்தைகள் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை பார்த்து உலகத்தை துறந்த, உட்புறமாக தேட வேண்டியதுதான் என்று முடிவெடுத்தவர்களை பார்த்து சொல்லப்பட்டது. அவர்கள் அடுத்தவர்களின் உடலை எக்ஸ்ப்ளோர் செய்துவிட்டார்கள். ஆனால் அடுத்தவர்களை பொறுத்தவரையில் உடலை தாண்டி அவர்களை எக்ஸ்ப்ளோர் செய்ய முடியாது. உடலை தாண்டி ஆழமாக செல்ல முடியாது. இந்த மனிதர்கள் இவற்றையெல்லாம் வேண்டாம் என்று முடிவெடுத்தவர்கள். இப்போது அவர்களுடைய இதயத்தையே எக்ஸ்ப்ளோர் செய்யும் முயற்சியில் இறங்கிவிட்டவர்கள். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், புத்தர் தன்னுடைய சீடர்களிடம் கனவில் கூட இந்த சூத்திரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார். கனவில் கூட ஒருவர் மிகவும் அலர்ட்டாக இருக்க வேண்டும். திஸ் சூத்ரா இஸ் a sutra of awareness. இந்த சூத்ரா பிறந்த கதையை பார்ப்போம். புத்தரின் தலைமை சீடர்களில் ஒருவரான ஆனந்தா அருகில் உள்ள ஊருக்கு போதிப்பதற்காக தயாராகி கொண்டிருந்தார். அவர் புத்தரிடம், பகவான், நான் போகும் வழியில் ஒரு பெண்ணை சந்தித்தால் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார். புத்தர் அவரிடம், பெண்களை நீ பார்க்க கூடாது, கண்களை மூடிக்கொள், பார்ப்பதை தவிர என்று பதில் சொன்னார். காரணம், கண்தான் அடுத்தவரோடு முதல் தொடர்பை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆணையோ பெண்ணையோ ஒருவர் பார்க்கும்போது அடுத்தவரின் உடலை அவர் கண்களால் தொடுகிறார். The eye has its own touch. அதனால்தான் ஒருவரை யாராவது வெறித்து பார்ப்பது சமூகத்தில் வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்ப்பவரை கலாச்சாரம் இல்லாதவர், நாகரிகம் தெரியாதவர், காட்டுமிராண்டி என்று சொல்கிறார்கள். 3 வினாடிகள் பார்ப்பது அனுமதிக்கப்படுகிறது. அதற்கு மேல் பார்த்தால் உங்களை அன்சிவில், அன்மேனர்லி, அன்ஜென்டில்மேன்லி என்பார்கள். 3 வினாடிகளுக்கு மேல் ஒரு பெண்ணை வெறித்து பார்த்தால் அந்த பெண் மிகவும் அசௌகரியமாக உணர்கிறார். அதற்கு மேலும் வெறித்து பார்த்தால் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரை செல்கிறது பிரச்சனை. காரணம், பார்ப்பது என்பது பார்ப்பது மட்டுமல்ல, கண்கள் தொடுகின்றன. அது மட்டுமல்ல, ஒருவரது உடலை கண்களால் துளைத்து எடுக்க பல வழிகள் இருக்கின்றன.
கண்களால் கத்தி போல் செயல்பட முடியும். கண்களால் காமத்தை பிரதிபலிக்க முடியும். அப்போது அந்த நபர் தன்னை ஒரு போக பொருளாக குறைத்து விட்டார் என்று எரிச்சல் அடைகிறார். திஸ் இஸ் அஃபென்சிவ். ஹிந்தியில் இதற்கு ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. இதுபோல் வெறிக்க வெறிக்க பார்ப்பவரை லுச்சா என்பார்கள். லுச்சா என்றால் பார்த்து கொண்டே இருப்பவர். A person who goes on staring என்று அர்த்தம். லுச்சா சமஸ்கிருத வார்த்தையான லோச்சனிலிருந்து வருகிறது. லோச்சன் என்றால் கண். ஒருவர் தன்னுடைய கண்களை செக்ஷுவல் ஆர்கன்ஸ் போல் பயன்படுத்துகிறார். அவர்தான் லுச்சா. புத்தர் பெண்களை பார்க்காதே என்பதின் அர்த்தம் இதுதான். பாதையில் நடந்து செல்லும் போது நிச்சயமாக ஒருவர் பெண்களை கடந்துதான் செல்கிறார். பட் தட் இஸ் நாட் த பாயிண்ட். நீங்களாக முயற்சி செய்து பார்க்காதீர்கள். வேண்டுமென்று முயற்சி செய்து பெண்களை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். சாதாரணமாக கடந்து செல்லுங்கள் என்பதுதான் புத்தர் சொல்வதின் அர்த்தம். புத்தர் எப்போதுமே சீடர்களிடம் அவர்களுடைய பார்வை 4 அடிகளுக்குள் இருக்குமாறு சொல்வார். அதற்கு மேல் பார்ப்பது தேவையில்லாதது. A wastage of energy. ஜஸ்ட் அமைதியாக 4 அடிக்குள் பார்வையை வைத்துக்கொண்டு நடந்தால் போதுமானது. உற்று பார்க்காதீர்கள். காரணம், அந்த பார்வை உள்ளுக்குள் ஆழத்தில் குதித்து கொண்டிருக்கும் காமத்தை பிரதிபலிக்கிறது. ஏதாவது ஒன்றை பார்த்தவுடன் ஒருவருக்கு ஆசை பிறக்கிறது. பார்க்கவில்லை என்றால் ஆசை வருவதில்லை. நண்பர்களே, இந்த வீடியோவோட தொடர்ச்சி வெறு சீக்கிரத்தில் வெளியாகும். வர இருக்கிற 8வது பகுதியோட இந்த சூத்ரா நிறைவடைகிறது. So please stick around. See you next time. Carpe diem.